பிரியமானவர்களே, இன்றைய நாட்களோட ஐயோ நான் கடவுளை இவ்வளோ தேடினேன், எனக்கு ஏதாவது கிடைச்சிச்சா, மற்றவங்களை பார்க்கலாம் நான் ரொம்ப ஆசீர்வாதமாகவே இல்லையே அப்படிலாம் நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லைங்க. கடவுளை தேடுற உங்களுக்கு தாங்க பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கிது. இதை நீங்கள் நம்பும்போது நிச்சயமாக கிடைக்குங்க. இதுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, உபாகமம் 10ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் போட்டுக்குதுங்க. லேவிக்கு கர்த்தரே சுதந்திரமா, அதாவதுங்க யாக்கோபுடைய பிள்ளைங்க 12 பேருங்க. அதில் லேவியை மட்டும் என்ன செய்கிறாருன்னா தனக்குன்னு பிரித்து கொண்டாருங்க. லேவி புத்திரர்கள் மீதி 11 பேருக்கும் அந்த கானான் தேசம் முழுவதும் பிரித்து கொடுப்பாங்க. ஆனால் லேவிக்குன்னு ஒரு தேசமோ இடமோ கிடையாதுங்க. ஆனால் கடவுள் சொல்வார், லேவியை பார்த்து சொல்வார், உனக்கு நானே பங்கும்பார். உன்னோட பங்கு யாருன்னா இந்த பூமியில் இல்லை, நான் தான் உன்னோட பங்கும் பாருங்க. உடனே எல்லாம் நினச்சிப்பாங்க, அப்போ கடவுள் தான் பங்குனா பாவம் அவங்க பஞ்ச பரதேசியாக திரிவாங்களோ அப்படி தான் எல்லாம் யோசிப்பாங்க. ஆனால் நிச்சயமாக கிடையாதுங்க. எப்படி தெரியுங்களா, அந்த 11 கோத்திரத்துலேயும் அந்த கானான் தேசம் பிரித்து கொடுக்கப்பட்ட அந்த 11 தேசத்துலேயும் பெஸ்ட்டு, அதாவது விளைஞ்சதுல பொருள் உள்ளதுல சிறந்த பொருட்கள், சிறந்த காணிக்க எல்லாம் எங்கே தெரியுங்களா போகும்? எல்லாம் லேவி புத்திரருக்கு தாங்க போகும். இது இந்த 11 பேருக்கும் கிடையாது. அவங்க முதல் பாகத்தை யாருக்கு கொடுக்கணும்னா இந்த லேவிக்கு தாங்க கொடுக்கணும். லேவினா யார்? கடவுளோட பிள்ளைகளுக்கு தாங்க கொடுக்கணும். அதுதாங்க தெய்வ சித்தம். இப்படி முதல் பொருளாலும் சிறந்த பொருளாலும் கடவுளை நம்புகிறவர்களை கடவுள் கனப்படுத்தி உயர்த்துறாருங்க. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூங்க.